நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய தளத்தில் பொதுவாக இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வலை மாற்றத்தை ஒட்டி நம்முடைய அதிர்வினைவுகள் காம்பினேஷன்ஸ் உருவாகும். மனிதன் எப்பொழுதுமே அவனுக்கு சிக்கல் வருவதற்கு காரணம் என்பது தன்னுடைய வழி தெரியாதனால தான். அந்த வழி மட்டும் சரியாக தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை கிடையாது. அந்த வழி தெரிஞ்சிச்சுன்னா குழப்பம் இருக்காது. வழி தெரிஞ்சால் உழைப்பு இருக்கும். வழி தெரிஞ்சால் பொறுப்புணர்வோடு இருப்போம். வழி தெரிஞ்சால் தன் நோக்கத்தை தெரிந்தவனுக்கு தன்னுடைய மூலத்தை தெரிந்து தன் மூலம் இட்ட பணியை உணர்ந்தவனுக்கு இந்த மூலமும் ஆதி நிலையும் அவனுக்கு எப்பவுமே துணையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த உலகமே ஒரு வித்தியாசமான ஒரு அதிர்வலையில் இயங்கி கொண்டு இருக்குது. ஒவ்வொரு இல்லங்களிலும் அதிர்வலை மாற்றத்தின் காரணமாக சில நேரங்களில் முரணான விஷயங்கள், பேச்சு, நிறைய இடத்துல தெளிவற்ற தன்மை, வேலை இழப்புகள், பொருளாதாரத்தில் மாற்றங்கள், அதுக்கப்புறம் வியாகுலங்கள், மனப்பிரச்சனைகள் போன்றெல்லாம் வருது. அதுக்காக தான் நம்ம இந்த வைல்டு ஓட் செராட்டோ சென்டாரி எல்மஸ் ஸ்வீட் செஸ்ட்நட் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். இந்த உலகில் பொறுப்புடைய மனிதரெல்லாம் உயிர் உணர்வை பெற்றுவிட்டால் உலகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்தோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதனால தான் இந்த பொறுப்புணர்வுன்ற ஒரு டைட்டிலில் போட்டோம். இந்த இந்த காம்பினேஷனே பொறுப்புணர்வு காம்பினேஷன். இந்த வைல்டு ஓட்டோட தன்மை என்னன்னா, மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு 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 மனக்குழப்பத்தில் எதை தேர்ந்தெடுப்பது, எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு தெரியாமல், வழி தெரியாமல் நிற்கிறது. அதாவது நிறைய வழிகள் இருக்குது ஒரு ஊருக்கு போவதுக்கோ, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை செவ்வனே செய்வதற்கு. ஆனால் நமக்கு வழி தரலைன்னா எந்த விதத்துலையும் பிரோஜனம் கிடையாது. ஒரே இடத்துல தேக்கமுற்று நின்றுவோம். அதை மிக தெளிவாக அந்த மலர், வைல்டு ஓட் மலர் நமக்கு அதை கொடுக்குது. அதுக்கு அந்த வைல்டு ஓட் மலர் கொடுத்த அந்த வழி என்பது மிக தெளிவான வழி. நான் என்னுடைய மிஷன் ஆஃப் லைஃப், அதாவது என்னுடைய ஒரு 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 பேனா தயாரிக்கிறோம், இல்லாட்டி ஒரு ஆட்டோமொபைல் தயாரிக்கிறோம், அதாவது ஒரு வண்டி தயாரிக்கிறோன்னா அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதுக்கு பேனாம் என்றது எழுதுவது, கிறுக்குவதற்கல்ல. ஒரு வண்டி தயாரிக்கிறோன்னா பயணப்படுவதற்கு, போகிறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, நம்மளுடைய வேலைகளை சுலபப்படுத்துறது, சத்தம் போடுறதுக்கு இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம வண்டி ஓட்டுறதை பார்ப்போம். சில நேரத்தில் வண்டி ஓட்டுறவங்கெல்லாம் அந்த டூ வீலரே கூட சத்தம் போட்டுன்னு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக அது தயாரிக்கப்படுது. இப்போ நாம் தயாரிக்கிற விதமே இவ்வளோ நுட்பமாக ஒரு எண்ணத்தோட, ஒரு தேவையை ஒட்டியும், ஒரு பயன்பாட்டை ஒட்டியும் நம்ம ஒரு பொருளை தயாரிக்கணும் போது, இந்த உலகத்துக்கு அனுப்பிய நம்முடைய அந்த வெட்டவெளி, இந்த பிரம்மம், இந்த பெருவெளி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். பெருஞ்சோதி, இல்லாட்டி அருட்பேராற்றல், காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், டிவைன் டிசைன், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு மார்க்கத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, ஒரு மொழியில் சொல்கிறாங்க. மார்க்கம் என்பது ஒரு மொழியின் அடிப்படையில் தான் மார்க்கம் தோன்றும். முக்கால்வாசி நேரத்தில் பார்த்திங்கன்னா மொழி அடிப்படையில் தான் இருக்கும். அது தண்ணியே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேரில் சொல்லுவாங்க. அதனால் நான் சொல்கிறது தான் கரெக்டான பேருன்னெலாம் யாரும் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஜலம்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல தண்ணின்னு சொல்லுவாங்க, அடுத்து ஒரு இடத்துல வாட்டர்னுவாங்க, வெள்ளம்னுவாங்க, நீர்னுவாங்க. எல்லாமே ஒன்று தான். புரிந்தவனுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவனுக்கு, அதை உணர்ந்தவனுக்கு, இறைநிலையை உணர்ந்தவனுக்கு எல்லா மார்க்கமும் அது வழின்னு தெரியும். ஒரு 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 இடத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வழி. அந்த இடம் என்பது தன்னின் சுயம் அப்படின்றது அவனுக்கு புரியும். அதனால தான் யாருமே பெரிய உணர்ந்தவரை எந்த விதமான மத அடிப்படைவாதத்தில் போய் நிற்கவே மாட்டாங்க. என் மதம் பெருசுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த வழி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தெளிவு இருக்குது. ஒன்று.
2வது குழப்பம் இல்லாத ஒரு விஸ்டம். இவ்வளோ தான் என்னோடய வாழ்வு. நிறைய நேரத்தில் நம்ம வந்து இலக்கு என்பது ஒரு இலக்கை வழி தெரிஞ்ச பிறகு இலக்கு என்பது சம்பாதிக்கிறதே வச்சுங்களேன். இவ்வளோ தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு, எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். எதுக்கு சம்பாதிக்கணும்னு, எவ்வளோ உங்களுக்கு தேவை பணம், எதுக்கு உங்களுக்கு தேவை, அதை வைத்து என்ன பண்ண போகிறீங்கன்ற கேள்வி கேட்டால் எத்தனை பேர்கிட்ட பதில் இருக்குன்னு நமக்கு தெரியல. அது இந்த கேள்விகள் உங்கள்கிட்டே விட்டுடலாம். அந்த தெளிவு வேணும். என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு அந்த ஞானம். ஒரு குழந்தை நிர்வகிக்கிற ஒரு ஆசிரியர், ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கிற ஆசிரியர், ஒரு நிர்வாகி, அவங்கெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் பார்த்தா இலகுவாக செய்வாங்க. ஏன்னா அந்த நிர்வகித்தலும் ஒரு குழந்தைகளை நிர்வகித்தலும் ஞானம் அவங்களுக்கு வந்துடுது. அப்போ நமக்கு அந்த ஞானம் எது தேவை என்பது வழி தெரிந்த பிறகு எது தேவைன்றது திட்டமிடல். ப்ராஸ்பரிட்டின்றது வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, பொருட்களை சேர்த்து கொண்டே இருப்பது அல்ல. பொருட்கள், அதாவது ஒரு பொருளாதாரமோ இது பணமோ இல்லை ஒரு செழுமையோ கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்வு, அதாவது அகங்காரத்தை விடுத்த ஒரு மகிழ்வு. இந்த 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 பணம் இந்த பொருளாதாரம் நான் ஈட்டியது, இந்த செழுமை நான் பெற்றது, அதை கொண்டு நான் மனதையும் ஆன்மாவையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும். அதுதான் நோக்கம். நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன்னு நான் மற்றவங்களுக்கு காட்டுவது அல்ல. இந்த செழுமை மனோபாவம் இருக்கிறவங்க முக்கால்வாசி நேரத்தில் பெரிய பொருளாதாரம் இருந்தாலும் அது பெருசாக வந்து அதை பாவிக்க மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை தான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்னஸும் ஒரு அழகியலும் ஒரு தெளிவும் இருக்கும். எதை கையாள வேண்டும், எதற்கு பணம் செலவு செய்ய வேண்டும், எதற்கு செலவிடக்கூடாது, யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்ற போன்ற விஷயங்கள்லாம் மிக தெளிவில் இருப்பாங்க. அது இந்த செரட்டை கொடுக்கும். அப்புறம் இந்த உடல் வந்த பிறகு உழைப்புன்றது வேணும். அதாவது உழைப்பு என்பது ஒரு விடுதலை. ஆக்சுவலாக யார் ஒருவர் தன் உணவையும் தன்னுடைய உடையும் தன்னுடைய வீடு போன்ற பொருளாதாரம் போன்ற விஷயங்களை தானே ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் மிகப்பெரிய விடுதலை உணர்வு உட்பராக இருப்பார். தற்சார்பு உடையவராக. தற்சார்புனா தன்னை சார்ந்திருக்கிறது. சென்டார் என்பது தற்சார்பு. ஆக்சுவலாக நீ எனக்கு முதலாளி, இயற்கை எனக்கு முதலாளி, இந்த பிரபஞ்சம் எனக்கு முதலாளி, அந்த வெட்டவெளி பறவெளி என்னுடைய மூலம், அதற்கு நான் சேவை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்ற தன்மையில் முழு விடுதலை உணர்வோடு இருப்பவர்கள் தன் உயிர் வெளியே போகும்போது, உடல்லேருந்து வெளியேறும் போது முழு விடுதலை தன்மையோடு இருப்பார். அவங்களுக்குன்னு எந்த விதமான கமிட்மெண்ட்டோ பற்றுதலோ இந்த பாண்டிங்கோ இருக்காது. குடும்பத்தை பற்றியோ உறவுகள் பற்றியோ தன்னுடைய உடலை பற்றியோ அதுக்கப்புறம் சமூகத்தை பற்றியோ தன் கோட்பாடுகள் பற்றியோ சிந்தனைகள் பற்றியோ தன்னுடைய வழிபாட்டு முறைகள், அவங்க முழு விடுதலை உணர்வோடு அந்த பிரம்மமாகவே இருப்பாங்க. அந்த தன்மை. அதுக்கடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு ஏற்று. நான் பிறந்ததே ஒரு பொறுப்பு தான். இந்த உலகத்தை நம்பி நான் பிறந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னை பொறுப்புணர்வோடு அனுப்பியிருக்கிறது. நீ இவன் சரியான கடமை ஆற்றுவான் என்று. அந்த பொறுப்புணர்வு என்பது தான் வந்த வேலை, மிஷன்ன்றது தான் வந்த வேலையை சரியாக செய்வது. எந்த விதத்திலையும் எக்ஸஸ் பொட்டென்ஷியல், நான் மட்டும்தான் பொறுப்பாக இருக்கிறேன் அப்படின்ற தன்மை இல்லாமல் முழு இலகுத்தன்மையோடு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் வேலையே செய்யாத ஒரு வேலையாக, அதாவது வேலை செய்வதே தெரியாமல் ஒரு வேலை செய்வது, செயலற்ற செயலாக இருப்பது, முழுமையாக ஆழ்ந்து தோய்ந்து கரைந்து ஒரு பொறுப்பை செய்துவிட்டு அதிலிருந்து எந்த தாக்கமும் இல்லாமல் வெளிவரும். அதுக்கப்புறம் நான் தெய்வீகமானவன், நான் தான் ஸ்வீச்சஸ்னட்டில் இறை அருள் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, எந்த விதமான இடர்பாடும் பிணக்கும் இல்லாமல், என்னோடு நான் பிணக்கு இல்லாமல், எந்த விரக்தி நிலையும் இல்லை என்னிடத்தில் இல்லாமல். விரக்தியினுடைய உச்சம் தான் ஸ்வீச்சஸ்னட் தேவைப்படக்கூடிய ஒரு மனநிலை. எல்லா இடத்துலையும் அடைபட்ட நிலை. எனக்கு எதுவுமே தடை இல்லை.
எனக்கு எதுவுமே என்னை நிர்பந்தித்து என்னை கட்டுப்படுத்தாது. நான் சுதந்திரமானவன், நான் எல்லாம். நானே பிரம்மம், நானே சத்தியம், நானே அனல் ஹக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? நானே சத்தியம், நானே உண்மை என்ற தன்மையில் அருளாளனாக இருப்பது. ஸ்வீட் செஸ்னட்டில் அருளை வேண்டுவது மட்டுமில்லை, நீங்கள் அருளாளனாக மாறும் ஒரு தன்மை. இந்த அதிர்வினைகளை, இந்த ஒட்டுமொத்த அதிர்வினைகளை நமக்கு எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு குடும்பத்திற்கும் தனி நிர்வாகத்திற்கும் என்னை நிர்வகித்துக் கொள்வதற்கும் ஒரு குடும்பத்தை, ஒரு நிர்வாகத்தை, ஒரு அரசியலை, உலகத்தை, இந்த இந்த மாதிரி ஒரு தன்மையில் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம், உலகில் உள்ள பொறுப்புள்ள மனிதரெல்லாம் உயிரணுவை உள்ளுணர்வை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த உலகம் இருக்கும்னு பாவிச்சு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். அதை தன்மையாக மாற்றுவது இந்த காம்பினேஷன். அதனால் இந்த காம்பினேஷனை நிறைய விளைவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு தாங்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. தன்னுடைய ரெமெடி என்னான்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பெரிய வாழ்க்கை வாய்ப்புகள் கிடச்சிருக்கு, வசதிகள் கிடச்சிருக்கு, அதற்கப்புறம் வேலை கிடச்சிருக்கு. அப்போது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடச்சிட்டு வருது. நம்ம இதை எடுத்துகிட்டே வந்துட்ருக்கோம். இந்த காம்பினேஷனில் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, ஒரு 10 பேருக்கு நம்மளோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சும்மா அவங்களுடைய யாருன்னா எதனா இன்னல் இருக்காங்க, எந்த இன்னல் இருந்தாலும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த காம்பினேஷன்லேயே இருக்குது. அது பொறுப்புணர்வாக நடந்து கொள்ளுதல், குழப்பம் இல்லாமல் இருத்தல், அடிமைத்தனம் இல்லாமல் இருத்தல், வழி தெரியாமல் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் வழியே தெரிலங்க நான் என்ன பண்ணுறதுன்னு, அதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு 10 பேருக்கு ரெமெடி போட்டு கொடுக்கலாம். ஒன்று, குறிப்பாக வெயில் காலன்றதுனால பறவைகளுக்கு தண்ணி வைக்கும்போது தண்ணியில் கலக்கலாம், இல்லை பறவைகளுக்கு உணவளிக்கும் போது உணவில் கலந்து கொடுக்கலாம். ஏன்னா அந்த அதிர்வலை நிறைய பரவும், மக்களுக்கு பொறுப்புணர்வு வரும், ஒரு தெளிவு கிடைக்கும். விலங்கினங்களுக்கு அதே மாதிரி உணவு அளிக்கும் போது, தண்ணீர் அளிக்கும் போது கொடுக்கலாம், மீன்களுக்கு உணவு அளிக்கும் போது கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குப்பைகளை நம்ம போடும்போது அதில் ஸ்ப்ரே பண்ணி அனுப்பலாம். வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு, குறிப்பாக செடிகளுக்கு அது ஸ்ப்ரே பண்ணலாம். வீட்டில் வெளியில் கோலம் போடும்போது இதை கலந்து கோலம் போடுறது ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் என்னன்னா, ஒரு பக்குவமான மனிதன், தன்னை உணர்ந்த மனிதன், தன்னை உணர்வு வழியில் போய்கொண்டிருக்கிற மனிதன் சக மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது என்பது வெகு இயல்பான தன்மை. அதை வந்து நம்ம சக மனிதனை மாற்றுவதற்கு ஒரு முயற்சிகள் எடுக்கிறோன்றது வந்து, நான் தன்னை மாற்றிக்கொண்ட பிறகு, எப்பயுமே நான் சொல்வதுன்னா, உங்களை நீங்கள் பாருங்கள், மாற்றிக்கோங்க. மாற்றிக்கொண்ட பிறகு சக மனிதனுடைய துன்பத்தை நீக்குவது என்பது அது மிகப்பெரிய அருளாளன் அப்படின்னா அந்த ஸ்வீட் செஸ்னட் அது வந்து நமக்கு தரும். வாய்ப்பு இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்துங்க. இன்னும் 2 ரவுண்டு இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள். உலகில் உள்ள பொறுப்புள்ள மனிதரெல்லாம் உயிரணிவை உள்ளுணர்வாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி.